பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஜெபம். மகா பரிசுத்த ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாடுபடங்களை நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் தியானத்தோடு கூட உம்முடைய சன்னிதானத்திலே மக்களாய் இருக்கின்றோம். இந்த பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் திருவிருந்தின் வழியாக கூறவும் உம்முடைய ஆற்றலை இந்த வழிபாட்டின் வழியாக சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆண்டவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். தொடக்கவதே மற்றும் தூய ஆவியான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே ஆளுகை செய்வதாக. உம்முடைய கிருபையினாலும் இறக்கங்களினாலும் நன்மையினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாய் இந்த வழிபாட்டினை உலகோடு பங்கு பெறுவதற்கு ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் அருள் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் சிலுவை நாளும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தும் இந்த திருப்பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாகும். நாம் அனைவரும் எழுந்திருந்து கிறிஸ்துவை பாமாலையில் 16வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 14 ஆம் கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தந்தையை தொடங்கும் பாமாலை எழுந்திருந்து இணைந்து பாடுவோம். Amen.
கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. 2 Corinthians 1:5. For us we share abundantly in Christ of it. So through Christ we share abundantly in comfort too. 2 Corinthians 1:5. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. 2 Corinthians 1:5. For us, we share abundantly in Christ, so the suffering, so through Christ, we share abundantly through comfort. 2 Corinthians 1:5. Christ are a joyful manner topic cross a new vision of the Messianic age. For us we share abundantly in Christ suffering, so through Christ we share abundantly in comfort too. 2 Corinthians chapter 1 verse 29-21. Praise the Lord. மகிமைக்கும் மன்னாசிலுவை மேசியாவின் காலத்தை குறித்தான புதிய பார்வை. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. 2 Corinthians புஸ்தகமாமே. For us we share abundantly in Christ's suffering, through Christ in comfort too. 2 Corinthians 1:5.
தெரிகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. 2 கொரிந்தியர் 1:5. சிலுவை மேசியாவின் காலத்தை குறித்தான புதிய பார்வை. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது. 2 கொரிந்தியர் 1:5. Cross, a new mission of the Messianic Christ is for us we share abundantly in Christ's suffering. So through Christ share abundantly in comfort. 2 Corinthians 1:5. For us we share abundantly in Christ's suffering. So through Christ we share abundantly in comfort. 2 Corinthians 1:5. For as we share abundantly in Christ's suffering, so through Christ share comfort. 2 Corinthians 1:5. For us we share abundantly in Christ's suffering, so through Christ we share abundantly in comfort. 2 Corinthians 1:5. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்கள் ஆறுதல்களும் பெறுகிறது. 2 கொரிந்தியர் 1:5. Cross, a new vision of our Messianic age for us as we share abundantly in Christ's suffering, so through Christ we share abundantly in comfort. 2 Corinthians 1:5. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. 2 கொரிந்தியர் 1:5. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. 2 கொரிந்தியர் 1:5. அகிலுக்கும் அண்ணா தலைப்பு சிலுவை மேசியாவின் காலத்தை குறித்ததான புதிய பார்வை. கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது. 2 கொரிந்தியர் 1:5.
கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகின்றன, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. 2 Corinthians 1:5. பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. 2 Corinthians 1:5. கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களுக்கு பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கும் ஆறுதல் பெறுகிறது. 2 Corinthians 1:5. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே ஆறுதலும் பெறுகிறது. 2 Corinthians 1:5. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகியது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. 2 Corinthians 1:5. கிறிஸ்துவனுடைய பாடு எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. 2 Corinthians 1:5. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. 2 Corinthians 1:5. கிறிஸ்துவுடைய பாடுகள் பெருகிறது போல புதிய பார்வை கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. 2 Corinthians 1:5. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களுக்கு பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு பெருகிறது ஆறுதல் பெருகிறது போல 2 Corinthians 1:5. மேசியாவின் வாழ்க்கை குறித்தான புதிய கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களுக்கு பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. 2 Corinthians 1:5. சிலுவை மெசியாவின் காலத்தை குறித்தான புதிய பாடுகள். கிறிஸ்துவனுடைய பாடுகள்
தூதர்கள் உலகினால் நம்மை யோசிக்கிறார்கள். இன்றைக்கு நம்மை யோசிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அநாதரத்தில் யோசிப்பதை போல இந்த உலகத்திலே நம்மை யோசிப்பதற்கு வல்லமையை ஆற்றல் மூலம் சத்தைவாழ்வதற்காக நன்றியோடு கூட அதுவே யோசிக்கிறார்கள்.
இன்றைக்கு நமக்கு எடுக்க முடியும்.
வழிகாட்டியாய் நல்லேசராய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உடைய பாடுகளை தியானிக்கும்படியாக மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த பாடுகளை தியானிப்பதன் மூலமாக என்னுடைய பாடுகள் நீங்குகின்றதே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே நாமத்தை கைப்படுத்தி நாடாத நேரத்தில் என்னுடைய பாடுகளை மாற்றும்படியாய் நீக்கும்படியாய் நீர் சிலுவையை பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, அந்த அன்பை எண்ணி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அன்புடைய சமூகத்தில் நன்றி உணர்வோடு அவரை நோக்கி பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். விளத்தினாடத்தில் ஆண்டவரே உங்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். பாடுகளோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள், வேதனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கனிபூர்ந்து மகிழும்படியாய் இந்த ஆராதனைக்கு இந்த ஆலயத்திற்கு எங்களை அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்திலே எத்தனை பலவீனங்கள், சுகவீனங்கள், சோர்வுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை இந்த ஆராதனைக்கு அழைத்து வந்து எங்களுடைய பாடுகளை வேதனைகளை நீர் ஏற்றுக்கொண்டிருக்க சொல்லி உறுதிப்பாட்டை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. நன்றியோடு கூட உம்மை சுமந்திருக்கிறோம். என் பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பட்ட வேதனைகளின் உச்சகட்டத்திலே நீர் எங்களை மீட்டுக் கொண்டீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளத்தில் அவரை பார்த்து நன்றி செலுத்துவோம். உண்மையிலே நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்ட ஆண்டவர், உண்மையிலே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் சிலுவையின் நாயகராக நமக்கு அசைவாடி கொண்டிருக்கிறதை உணர்ந்து என்னுடைய காயங்களை மாற்றுகின்ற நல்ல ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே, அந்த காயங்களில் வெளிப்பட்ட ரத்தம் இன்றைக்கு என்னை மீட்டு வழிநடத்துகிறதே, உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி செலுத்துவோம். நிச்சயமாக அந்த நன்றி உணர்வோடு கூட அப்படி சோதரிக்கின்ற போது நம்முடைய காயங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய கலக்கங்கள் கண்டிப்பாக இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை பார்ப்போமா. வேதனை நிறைந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். ஆடுகளோடு கண்ணியோடு கூட வந்திருக்கிறோம். சுமக்க முடியாத பாரங்கள் இன்றைக்கு நமக்கு உண்டு. அதோடு கூட தான் இன்றைக்கு ஆலயத்தை ஆராதனைக்காக நாம் வந்திருக்கிறோம். சொல்ல முடியாத அனுபவங்கள் நமக்கு உண்டு. அதோடு கூட தான் இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாம் சுமக்க முடியாத பாரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை சுமையை இறக்கி வைக்கும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். பாவி மலையில் இல்லாத வாய்ப்பு சொல்லி சிலுவையிலே காயப்பட்ட தன்னுடைய கரங்களை நீக்கி அடைக்கின்ற ஆண்டவருடைய சமூகத்தில் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம். கல்வாரி நாதர், இந்த கல்வாரி அன்பின் அண்டையிலே நாம் ஓடி வருகின்ற போது நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் புது வஸ்திரத்தை அவர் கொடுத்து புதிய காலைகளை தரிப்பித்து புதிய ஒரு விருதின் ஆசீர்வாதத்தோடு கூட நம்மை புதிய மனிதனாய் மாற்ற விரும்புகிறாரே. அவருடைய அன்பையை அந்த சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்குமா. நம்முடைய காயங்கள் முடியாமல், நம்முடைய பலவீனங்கள் சொல்ல முடியாமல், நம்முடைய வேதனைகளும் கண்ணீரும் வெளியே சொல்ல முடியாத அனுபவங்கள் தான். ஆனால் அவைகளில் கூட அவர்கள் அந்த சிலுவையின் ஆற்றல் நம்மை பலப்படுத்துகிறது. பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமையில அப்படிப்பட்ட ஒரு உன்னதங்கள் நம்மை ஆட்கொள்ளுகிறதை உணர்வோம். அந்த உன்னத அபிஷேகம் நம்மீது கடந்து வருகிறதை உணர்வோம். அந்த மகிமையின் ஆண்டவர் நம்மீது இறங்கி வந்திருக்கிறதை உணர்வோம். ஆண்டவருடைய மகிமையின் மேகம் நம்மை மூடி மறைக்கிறதை உணர்வோம். எல்லா பாடுகளும் நீங்குகிறதாய், எல்லா காயங்களும் நம்மை விட்டு அகன்று போகிறதாய், எல்லா வேதனைகளும் இன்றைக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்கிறதாய், சிலுவை ஒரு புதிய பார்வையோடு கூட நம்மை அழைக்கிறதை உணர்ந்து பார்க்கிறதை நோக்கி பார்ப்போம். நாங்கள் பாடுகளை அனுபவித்த இஸ்ரவேல் மக்கள், வனாந்தரத்திலே காயத்தை அனுபவித்த இஸ்ரவேல் மக்கள், வனாந்தரத்திலே சொல்ல முடியாத வேதனையை அனுபவித்த இஸ்ரவேல் மக்கள் அவரை நோக்கி பார்த்தபோது, உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது, யாரெல்லாம் வேதனை அனுபவித்தார்களோ, யாரெல்லாம் பாடுகளை சந்தித்தார்களோ அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு விடுதலை. இன்றைக்கு உயர்த்தப்பட்ட சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற நமக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தருகிறார். நம்பிக்கையோடு கூட நோக்கி பார்ப்போமா. அந்த விசுவாசத்தோடு கூட அவரை உயர்த்தி பிடிக்க அவரை நோக்கி பார்ப்போமா. காயம் பார்த்துடு, உன் காயம் மாறிடும் என்று சொன்னீரே, காயத்தை நாங்கள்
ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள் இன்றைக்கு உடைய சமூகத்திலே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாய் போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அனுபவித்த வேதனைகள் போதுமானவரே, அனுபவித்த பாடுகள் போதுமானவரே, கவலையின் கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கு போதுமானவரே, சமூகத்தில் வந்துவிட்டோம். கல்வாரியின் அன்பட்டை வந்துவிட்டோம். அனுபவக்கூடிய சிலுவையை நோக்கி பார்த்துவிட்டோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இன்றைக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. இன்றைக்கு எங்களுடைய காயத்தை ஆற்றுவீராக. வியாதி படுக்கையிலே வேதனையோடு கூட மருந்து மாத்திரைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு உடைய அபிஷேக தைலம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம். கல்வாரி அண்டை வந்திருக்கிறோம் சுவாமி, உடைய சிலுவை அண்டை வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் மாபெரும் விடுதலையை பெற்றுக் கொண்டவர்களாய் உடைய ஆராதனை நாமத்தை மையப்படுத்த அடுவே உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வசனத்தின் மூலமாய் எங்களை பலப்படுத்துகின்ற ஆண்டவர் இந்த ஆசனை மறைத்து வெளிப்படுத்தினாங்க. வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துவதாக, மகிமை நிறைந்த வார்த்தைகள் எங்களை ஆற்றல்படுத்துவதாக. காயம் மாறுகின்ற நம்பிக்கையோடு கூட கல்வாரி நாதரடையிலே சிலுவையிலே வந்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள வழிநடத்தும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும் இயேசு ஆண்டவரை வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். திருப்பியாய் கொடுத்திருக்கிற இந்த தியான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது அடியனை மறைத்து ஆவியானதாமே இடைவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, நம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகணுமாய் ஜெபிக்கிறோம். சத்துவான் கொண்டு வருகிற சகல தந்திரங்களையும் முறியடிக்கத்தக்கதான தேவ பலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க அவளோடு கூட காத்திருக்கிறோம். நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. நம்முடைய பிதாவாகிய தேவனிருந்தும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
கடவுளுடைய திருச்சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாள் லெந்து நாட்களின் 5வது ஞாயிறு. மிக அழகாக ஆயா அவர்கள் சொன்னார்கள், பாடுகளின் ஞாயிறு, பேஷன் சண்டே. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருச்சபையின் தலைப்பு என்ன? கிராஸ் எ நியூ வியூ ஆஃப் ஏஜ் ஆஃப் தி மேசியா. சிலுவை மேசியா காலத்தை குறித்ததான புதிய பார்வை. அப்படினால் ஏதோ நாம் ஒரு பார்வையோடு கூட சிலுவையை பார்த்து கொண்டிருக்கின்றோம், நம்மை மீட்டு ரட்சித்த மேசியாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு திருச்சபை நம்மை அழைக்கிறது ஒரு புதிய பார்வையோடு கூட நீங்களும் நானும் இந்த நாளிலே ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒன்றால் இன்றைக்கு வாசித்த எல்லா வேத பகுதியும் பார்க்கின்ற பொழுது இந்த பாடுகளை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் இருக்கின்றது. ஆனால் சிலுவை என்பது மேசியா காலத்தை குறித்ததான புதிய பார்வை. மேசியா என்பது எபிரேய சொல். இதன் பொருள் அருள் பொழிவு செய்யப்பட்டவர். அப்படி என்றால் ஆண்டவர் அருள் பொழிவு செய்யப்பட்டவராய், பிதாவாகிய தேவனுடைய ஆவியை பெற்றவராய் அவர் இந்த உலகத்திலே அவர் இருந்தார் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கிரேக்க வார்த்தையானது கிரைஸ்ட், கிறிஸ்து என்பது எபிரேய வார்த்தையான மேசியா என்பதின் பொருள் கொள்ளும் மொழியாக இருக்கின்றது. அப்படினால் இன்றைக்கு நாம் ஆராதிக்கின்ற கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியாக மேசியாவாக இந்த உலகத்திலே வந்தார். வந்தது மட்டுமல்ல, இந்த தவ காலங்களிலே நாம் சிலுவை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கின்றோமே, தியானத்திலே வருகின்ற இந்த நாள் பாடுகளின் ஞாயிறாய் இருக்கின்றது. என்னால் அந்த மேசியா மீண்டும் வர இருக்கின்றார். இவ்வுலகத்தை மீட்டுக்கொண்டு சமாதானத்தோடும் நீதியோடும் கூட அவருடைய அரசாட்சிக்குள்ளாக கொண்டு செல்ல வர இருக்கின்றார் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சற்று நேர தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாம் சற்று முன்பு வாசித்த நற்செய்தி பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வசனம். ஒருவேளை இது இந்த ஒரு நற்செய்தி நூலில் மட்டுமல்ல, மத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனங்களிலும் இதே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு 2 குருடர்கள் என்று போடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மார்க் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வசனங்களிலும் போடப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் மேசியாவுடைய காலத்தை அறிந்து இந்த நாளிலே ஒரு புதிய பார்வைக்குள்ளாக வர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம், சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே சற்று நேர தியானத்திலே நான் எடுத்துக்கொண்ட இந்த வேத பகுதியை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, பர்த்திமேயுடைய அழைப்பும் தடைகளும். இரண்டாவது, இயேசுடைய அழைப்பும் அற்புதமும். ஒன்று, பர்த்திமேயுடைய அழைப்பும் தடைகளும் என்று பார்க்கின்ற பொழுது நாம் வாசித்த அந்த 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். 35, 36, 37, 38 வசனங்களிலே அங்கு சொல்லப்படுகின்றது என்ன? பின்பு அவர் எரிகோவுக்கு செவிமாய் வருகிறார். அப்படின்றால் ஆண்டவர் எருசலேமுக்கு போகின்ற பொழுது, ஏனென்றால் எருசலேமிலே நன்கு தெரியும் வரக்கூடிய ஞாயிறு குருத்தோலை ஞாயிறு. பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு ஆட்கள் கூடுகின்ற நேரம் ஆண்டவர் அங்கு செல்ல இருக்கின்றார். அரசராக அவரை வீதியிலே பவனியாக அழைத்து செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட போகின்றது. ஏனென்றால் அவர் பாடுகளை அறிந்திருந்தார். பாடுகள் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அதை சீசர்களுக்கு சொன்னார் என்று அறிந்திருக்கின்றோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு பாடுகளை வைத்திருக்கின்றார், நிந்தனையை வைத்திருக்கின்றார், அவமானங்களை வைத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். அங்கு பார்க்கின்றோம், அங்கு செல்கின்ற பொழுது அங்கு 35ஆம் வசனம் சொல்கின்றது, அவர் எரிகோவுக்கு
செவமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு குருடன். ஒருவேளை இந்த நாட்களில் நாம் சொல்லிடும் பொழுது அவர்கள் எல்லாம் என்ன சொல்கின்றோம்? மாற்று திறனாளிகள். அப்படினால் அவர்களுக்குள்ளாக ஒரு திறன் இருக்கின்றது. ஒருவேளை கண் பார்வை இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒன்றுமே அல்ல என்று சொல்லி நாம் இந்த நாட்களில் நாம் சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் திறமையை கொடுத்திருக்கின்றார். எனவேதான் மாற்று திறனாளிகள் என்று சொல்லி இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நாம் அழைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை நாம் பார்க்கின்ற போது இதை ஒருவேளை மார்க்கிலே பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் அழகாக இதை குறித்து சொல்லப்படுகின்றது. மார்க் 10:46 பாருங்க. அவர் என்ன சொல்கின்றார்? பின்பு அவர் எரியோவுக்கு வந்தார். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரியோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியிலேயே உட்கார்ந்து பிச்சை கொடுத்து கொண்டிருந்தான். அப்படினால் அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பேர் அறிந்திருக்கின்றார். ஒருவேளை அங்கு குருடன் என்று சொல்லப்படுகின்றது மத்தேயுவிலும் லூக்காவிலும். ஆனால் மார்க்கு சொல்கின்றார் அவர் யார்? தீமேயின் மகனாகிய பர்த்திமேயு. இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். நம்மை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் அழைத்தது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒருவேளை அவனுடைய காரியங்களை பார்க்கின்ற பொழுது அவன் கண் தெரியாதவனாக இருந்தான் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன் என்ன செய்கின்றான்? அங்கு ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவனுடைய காதிலே கேட்கின்றது. ஒரு ஆள் அல்ல, 2 ஆள் அல்ல, ஒரு திரளான ஜனக்கூட்டம் போகின்றது. என்ன நடக்கின்றது என்று சொல்லி அவன் கேட்கின்றான். கேட்ட மாத்திரத்திலே அங்கு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறார். அங்கு பாருங்க, ஜன சத்தத்தை கேட்டு என்ன என்று விசாரிக்கின்றான். இன்னைக்கு ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கின்றவராயிருக்கின்றார். அங்கு பார்க்கின்றோம், அவன் விசாரித்தான். விசாரித்தது மட்டுமல்ல, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இன்றைக்கு நீங்கள் நானும் தவக்காலத்தின் 28 நாட்களை நாம் முடித்து விட்டோம். 12 நாட்கள் தான் மீதி இருக்கின்றது. ஒருவேளை 40 நாள் உபவாசம் இருக்கின்றோம். கர்த்தருடைய பாதப்படியிலே சிலுவையை குறித்து தியானிக்கின்றோம். 3ல் 2 மடங்கு போயாச்சு. நம்முடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நமக்காக பாடுபட்ட இயேசு யார் என்று அறிந்திருக்கின்றோமா? அங்கு சொல்கின்றான், தாவீதின் குமாரனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசுவிடத்திலே அதை கூறியிருக்கிற பொழுது அவர் மற்றவர்களிடத்திலே அவருக்கு என்ன சொல்கின்ற பொழுது, இந்த எடுத்து மார்க்கு போவோம். மார்க்கு போகின்ற பொழுது அங்கே 47-46 பாருங்க. அங்கே பர்த்திமேயு உட்கார்ந்தார். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இங்கே கூப்பிட்டான்னு நம்பிருக்காங்க. கூப்பிட தொடங்கினான். அப்படின்னா மீண்டும் 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 தாவீதின் குமாரனே இயேசுவே இறங்கும், தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி அவன் மீண்டும் மீண்டுமாக கூப்பிட்டான் என்று பார்க்கின்றோம். கூப்பிட்ட பொழுது அங்கு பார்க்கின்றோம் என்றால் அவர் மேல், தேவன் மேல் அவர் நம்பிக்கை வைத்தான். அவனுடைய விசுவாசம் அங்கு வெளிப்படுகின்றது. இவரை கூப்பிட்டால் நிச்சயமாக என்னுடைய காரியம் நடைபெறும், எனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான் என்று பார்க்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23:5 பார்க்கின்ற பொழுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். தாவீதிலே ஒரு கிளையை உண்டு பண்ணுவேன். இந்தியா உண்டு பண்ணின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வருகிறார் என்று அவன் அறிந்திருந்தான். இன்றைக்கு நீங்கள் நானும் இயேசுவை அறிந்திருக்கின்றோமா? இயேசுனுடைய வாழ்க்கையிலே இடைப்படுகின்றவராய் இருக்கின்றாரா? நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படுகின்றவராய் இருக்கின்றாரா? அது மட்டுமல்ல, நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்ன? 118 சங்கீதம் 8-9 பார்க்கின்ற பொழுது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். அதை அறிந்தவன்
இன்றைக்கு நீங்கள் நானும் மனுஷரை நம்பி 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 வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனுஷர் நமக்கு எத்தனையோ வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள். அந்த வாக்குறுதியிலே நிலைத்தில்லாதபடி பொய்யும் புரட்டும் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஜன கூட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏமாற்றப்படுகின்றோம். ஏமாற்றினவர்கள் ஏமாற்றத்தை மறைப்பதற்காக மற்றவர்களை குற்றவாளிகளாக ஆக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேர் ஏமாந்திருக்கின்றோம். எல்லாம் செய்கிறார்கள், தூக்கிறாங்க, தூக்கி மேல விடுறாங்க, விட்டுட்டு என்ன பண்றாங்க, கீழே இருக்க லேடுற ஏனில ஏத்துறாங்க. நீங்க தான் ஏற்றி விட்டுட்டு கீழே இருக்க ஏனியை எடுக்கிறாங்க. எடுத்து அவர்களை அந்தரத்திலே விடுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். நம்பின மக்கள் நம்மை மோசம் போக்கின காலங்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் உயரத்திலே இருந்தாலும் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன், அவர்கள் வந்து உங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி தாங்குவார்கள். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உணர்ந்து பார்ப்போம். நமக்கு எத்தனை பேர் நம்ம மேல் நம்பிக்கை வைத்தோம், எத்தனை பேர் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை இயேசுவை அறியாத, கிறிஸ்துவை அறியாத மக்கள் அப்படி வாழ்வார் என்று சொன்னால் வாழ்ந்து போகட்டும். கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மேசியாவாக அறிக்கை பண்ணுகின்ற நாம் வைத்திருக்கின்றவர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை பாருங்கள். என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது? ஒற்றுமை எங்கே? சமாதானம் எங்கே? கடந்த நாட்களே மாபெரும் கண்டன கூட்டம். ஒருவர் ஏதோ வார்த்தை ஒரு மிஷனரியை குறித்து சொன்னார் என்று சொல்லி நாம் அனைவரும் தேர்ந்தமே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோமே, விசுவாசத்திலே நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமே, சக விசுவாசிகளோடு நம்முடைய ஒற்றுமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவர் தாவீதின் குமாரனை அறிந்திருந்தார். அவர் மேசியாவாக வருவார், அவர் நீதியை நடப்பிப்பார், நியாயமாய் காரியத்தை செய்வார் என்று பார்க்கின்றோம். நான் ரோமரில் பார்க்கின்ற போது ரோமர் 1:4-5 எடுத்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசனமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றின வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாமிசத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரின் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவகுமாரனாய் இருக்கின்றார். இன்றைக்கு அவர் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாதத்திலே அவன் அங்கு கூப்பிடுகின்றான், கூச்சல் இடுகின்றான், தொடர்ந்து கூப்பிடுகின்றான். இன்றைக்கு அங்கு பார்க்கின்ற பொழுது அவன் கூப்பிட்ட பொழுது முன்னடப்பார் என்ன செஞ்சாங்களா? வாசிக்கலாமே. பாருங்க, முன்னடப்பார் என்ன சொன்னாங்க? அவனை அதட்டினார்கள். அவனை அதட்டுறாங்க. பேசாத முன்னடப்பார்கள். அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்னைக்கு நீங்கள் நானே எப்படி கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்ற நாம், நீங்களும் நானும் ஜீவனோடு கூட ஆராதிக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மார்க் 10:47 சொல்கின்ற பொழுது அங்கு 48 அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாம் முன்னிறுத்திருக்கின்றோம்? எப்படிப்பட்ட காரியங்களை நாம் முன்னிறுத்திக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அவன் ஆண்டவரை முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானே. இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் கேட்கின்றவர், அவர் கேட்காதவர் அல்ல, அவர் ஒரு சிலை அல்ல, அவர் காது கேட்காத ஒரு சிலை அல்ல. அவர் நாம் கூப்பிடும் போது நமக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கின்றார். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம்.
தடைகள் எல்லாவற்றையும் அவன் உதறி தள்ளுகின்றான். அநேகர், அவன் ஒரு ஆளு இங்க பார்க்கிறோம், அநேகர். இன்னைக்கு அநேகர் கூடியாச்சுன்னா அதுதான் நீதி. அநீதிக்கு அநேகர் துணை போய் கொண்டிருக்கின்ற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீதி எது, அநீதி எது என்று சொல்லி அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இங்கே பார்க்கின்ற பொழுது அவன் ஒருவனாயிருந்தான், அநேகர் அதட்டினார்கள், ஆனால் முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான் என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் இயேசுவிடத்திலே அவன் முழு நம்பிக்கையும் வைத்திருந்தான். எனவே அவன் கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு இது ஒன்றும் அவனுக்கு தடையாக தெரியவில்லை. நீங்கள் எத்தனை பேர் கத்தினாலும், நீங்கள் எத்தனை பேர் கூக்குரலிட்டாலும், நான் கூப்பிடுகின்ற ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்பார் என்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக வேறொன்று இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் உண்டா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கூப்பிடுகின்றோம், ஆண்டவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாமே என்ன செய்றோம்? அவ்வளவுதான், புஷ் காத்தெடுத்த பஞ்சு மாதிரி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவரை நாம் கூப்பிடுகின்ற பொழுது நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, நம்முடைய திருச்சபையிலே, சமுதாயத்திலே பிரச்சனைகள் உண்டு என்றாலும் நாம் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சனையை நாம் பேசி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது அவரை நோக்கி பார்க்க, பிரச்சனையை அல்ல. பிரச்சனையை தீர்க்கின்ற கர்த்தர் ஒருவர் உண்டு, அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கின்றார். இந்த பாடுகள் பட்டதெல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லவா? எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பர்தீமுக்கு தனக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போர்க்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பார்க்கின்ற பொழுது அதை பற்றி கொள்கின்ற மக்களின் மூலமாக தங்களுக்கு வருகிற கிருபையை போர்க்கடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்றால் நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் கிருபையுள்ளவர். கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழும்படிதான் இன்றைக்கும் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அவர் பாடுபடுவது நாம் ஜீவனோடு இருப்பதற்கு. பாடுகளின் நாயர் என்று சொன்னோனே ஆண்டவர் பாடுபட்டார். எதற்காக பாடுபட்டார்? எனக்காக. அந்த உணர்வு இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இதோ ஆண்டு காலமாக நாம் வசனத்தை கேட்டு போய்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு எனக்காக அவர் பாடுபடுகின்றார் என்று சொல்லி நாம் அந்த உணர்வுக்குள்ளாக இருக்கின்றோம் என்றால் நாம் அவரை எந்த சூழ்நிலையும் நமக்கு வைத்திருக்கிற கிருபையை நாம் விட்டு விடாதபடி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, சீர்திருத்த சபையின் முதல் மிஷனரியாக சீகன் வாழ்க்கை ஐயர் அவர்கள் தரங்கம்பாடி வந்தார்கள். அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி தரங்கம்பாடி அவர் 7 மாதம் கப்பல் பயணம் பட்டு வந்து அங்கே இறங்கினார்கள். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு தடைகள் மத்தியிலே அவர் வந்து இறங்கின மாற்றத்திலே அங்கிருந்த டேனிஷ் காலனி ஆதிக்கத்தில் உள்ள அந்த இடத்திலே அவரை உள்ளே அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் கடல் மணலிலே 2 நாட்கள் நின்றார். இன்றைக்கும் அங்கு அதே இடத்திலே ஒரு இது வைக்கப்பட்டிருக்கின்றது. 2 நாட்கள் கடல் மணலிலே நின்றார். நின்றது மட்டுமல்ல, டேனிஷ் மன்னன் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அவர் அங்கே 4 மாதம் ஒரு சிறு அறையிலே, அந்த அரண்மனை கீழாக போய் பார்ப்பென்றால் அந்த சிறைச்சாலை இன்றைக்கும் இருக்கின்றது. சிறு அறைகளாக, எந்த ஒரு வசதியும் கிடையாது, கிருட்டு அறையாக இருக்கும். அந்த அறைக்குள்ளாக அவர் 4 மாதம் அடைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அவர் செய்த காரியம் என்ன? எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அவர் எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு அழைத்து வந்தாரோ அந்த அழைத்து வந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் என்ன செய்தார்? நம்முடைய தாய்மொழியை அவர் ஆ என்று சொல்லி படித்து, அவர்தான் முதலாவதாக நம்முடைய வேதாகமத்தை மொழிபெயர்த்து சிறிய ஞானோபதேசம் என்று சொல்லி நமக்கு கொடுத்து இன்றைக்கு நாம் வைத்திருக்கின்றமே, இது அவருடைய வேத புத்தகம் மாறுவதற்கு அவர் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நம் அனைவரும் சேர்ந்து கார்ட்வேல்ஸ் பாப்புடையவர்களை நினைத்து பார்க்கின்ற நாட்களாக இருக்கின்றது. மிஷினரிகளை நினைக்கின்ற நீங்கள் நானும் அவர்கள் பட்ட பாடுகளை நினைத்து ஒரு
வாட்ஸ்அப்பில் ஒரு வந்தது. காடுவல் ஐயா எவ்வளோ அன்றைக்கி பேசுகிறவங்க எல்லோரும் பேசுனாங்க. எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரில. அவர் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு 400 கிலோமீட்டர் என்ன பண்ணாராம்? ஃப்ளைட்டில் வந்தாரா? ட்ரெயினில் வந்தாரா? நடந்தே வந்திருக்கின்றார். வந்தது மட்டுமல்ல, நேற்று ஒரு பார்த்தேன், ஒரு சைக்கிளில் பின்னால் பேகு, ஒரு மூங்கிலானது கூட, ஒரு ஹரிக்கன் லைட்டு, எல்லாவற்றையும் கட்டி வைத்து கொண்டு அங்கே வெயிலுக்கு போடுற கேப் எல்லாம் வச்சு ஊழியம் பண்ணினார்கள். ஏன்? ஆண்டவருடைய அன்பை ருசித்தது நிமித்தமாய். பர்தேமியு எப்படி ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பார்னு சொல்லி முன்னிலும் அதிகமாய் கத்தினானோ, அதே இந்த அன்பை ருசித்தவர்களாய் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு வந்து இங்களுக்கு நமக்கு எல்லா வசதிகளோடு கூட இன்றைக்கு அநேக காரியங்களை செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பர்தேமியு போல அழைக்கப்படுகின்றோம். அழைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகள் வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூப்பிடாத, நீ செய்யாத, நீ நடக்காத, ஆண்டவருக்காக போகாத, இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். இன்றைக்கி பார்க்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் இருக்கின்ற சூழ்நிலை. நம் ஆண்டவரை அழைக்கின்ற அழைப்பை முன்னிலும் அதிகமாய் பர்தேமியு கூப்பிட்டது போல நாம் இதுவரைக்கும் எப்படி ஆண்டவரை அழைத்தோமோ, இன்றைக்கு ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் முன்னிலும் அதிகமாய் அழைத்து அவருடைய கூக்குரலை நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். இரண்டாவது, இயேசுடைய அழைப்பும் அற்புதமும். நாம் வாசித்த அதே லூக்கா பார்க்கின்ற பொழுது 39ஆம் அதிகாரம், இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னான். அவன் கிட்ட வந்தபோது அவன் நோக்கி, போதும் இதுக்கு முன்னால் போயிருங்க, மார்க் 10:49 போயிருங்க. ரொம்ப அதில் வாசிக்கின்ற பொழுது இன்னும் அதிகமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அது வாசிங்க 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, யாரெல்லாம் கத்தாதேன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் பேசாதேன்னு சொன்னாங்களோ, அவர்களே போய் அவனை அழைத்து என்ன சொல்றாங்க? திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். நீர் யாரை கூப்பிடுகிறீரோ கூப்பிடுகிற அவர் உன்னை அழைக்கிறார். உடனே 50வது வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எடுத்து எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். அப்படின்னாக்க என்ன நடக்குது? குருடனுக்கென்று ஒரு வஸ்திரம் உண்டா இல்லையா? இன்றைக்கி இதில் பார்க்கிற பொழுது குஷ்டரோகி இருக்கிறவங்க பாளையத்துக்கு புறம்பாக இருக்க வேண்டும். யாராவது வருகிறார்கள் சொன்னால் தீட்டு சொல்ல வேண்டும். அதே போல் யார் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கென்று தனி வஸ்திரம். அவர்களை பார்த்தாவே இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு ஸ்டிக் வச்சுட்டு போகிறாங்க. போகும்போது என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு கண் தெரியாது, பிளைண்டு, அப்படின்னா நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுறோம். அன்றைக்கு அவன் அப்படிப்பட்ட ஒரு மேல் வஸ்திரத்தை அவன் உடுத்திருந்தான். ஆனால் ஆண்டவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவன் தூக்கி எறிந்து விட்டான். அதற்கு காரணம் என்ன? இனி இது எனக்கு தேவையில்லை, நான் யாரை அழைத்தேனோ அவர் அழைத்தவர் என்னை அழைத்து இருக்கின்றார். நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். நான் இனி இதை போட்டுக்கொண்டு நான் அழைக்கப்பட்ட மகன் அல்ல, மகள் அல்ல என்று சொல்லி அவன் அங்கு உணர்ந்தவனாய் இருக்கின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய மேல் வஸ்திரம் என்னவா இருக்கின்றது? ஆவியானவர் இந்த நேரத்தில் உணர்த்துவார் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அதை களைய முற்பட வேண்டும். ஆண்டவர் ஏதோ அல்ல, மத்தேயு மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதெல்லாம் நாம் அணிந்து கொண்டிருக்கின்றோமோ இதுதான் மேல்வஸ்திரமாக நம்மை மூடிக்கொண்டு மற்றவர்கள் பார்க்கவில்லை என்று சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருண்டுச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்றோம். உண்மைக்கு புறம்பாக பேசிக்கொண்டு அலைகின்ற ஒரு கூட்டத்தின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மை எது பொய் எது என்று சொல்லி அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள்.
அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே எரிய இந்த நாளிலே கிடைக்கப்படுகின்றோம். மேல் வஸ்திரத்தை பர்தேமி தூக்கி எரிந்து விட்டுதான் அவன் எழுந்தான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையை வந்து அமர்ந்திருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆவியானவர் உணர்த்துவார் என்று சொன்னால் அதை எரிந்து விட்டு எழுந்து நிற்கவும், எழுந்து நின்று ஆண்டவரிடத்திலே செல்லவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக 51ஆம் வசனம் 10 மார்க் 10 இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் எதுக்கு கூப்பிட்றான்னு ஆண்டுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியாமல் இருந்திருக்குமா? தெரிஞ்சுமா தெரியாதா சொல்லுங்களேன். ஆனால் கேட்கின்றார். பிச்சை எடுக்கும் ஒருவனிடத்தில் போய் கேட்கின்றான். ஆனால் அவன் பிச்சையை கேட்கவில்லை. ஆண்டவரே ஏதாவது எனக்கு போடும், ஆண்டவரே எனக்கு என்னுடைய வயிற்றுக்கு ஏதாவது போடும் ஆண்டவரே என்று கேட்கவில்லை. ஆனால் அவன் கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கின்றான். நமக்கு இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்ம அறிந்திருக்கிறோம். பேப்பரில் பார்த்தீங்கன்னா நியூஸு, சிறு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் கண்ணை எடுத்துட்டு என்ன பண்ண விட்றாங்க, ஒரு மாவியா கும்பலே இருக்கான், பிச்சை எடுக்க விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதனால் சிறு பிள்ளைகளை பத்திரமாய் பார்த்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி நமக்கு எச்சரிப்பின் செய்தி வருகிறது. ஆனால் இன்றைக்கு அவன் அதை பிச்சை எடுக்காமல் போகும் நமக்கு கண் பார்வை கிடைத்தது என்று சொன்னால் நம்முடைய வருமானம் போயிடும். அதனால் பார்வை வேண்டாம் என்று அல்ல, அவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும். அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கேள்விப்பட்ட அவன் இன்றைக்கு நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எதை இழக்கின்றோமோ ஆண்டவருக்காக நாம் இரட்டத்தனையாய் பெற இருக்கின்றோம். ஆண்டவர் நிச்சயமாக இரட்டத்தனையாய் நம்முடைய உலகத்திலே நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். ஆனால் நம்ம எதையும் இழக்கிறதுக்கு இல்லை. அவன் வருமானத்தை இழந்தான். பிச்சை எடுத்திருந்தானே தன வருமானம் உண்டு. ஆனால் வருமானத்தை வேண்டாம், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், அற்புதத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே காண வேண்டும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 28 நாட்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். எதெல்லாம் இழந்திருக்கின்றோம்? இன்னும் இழக்க வேண்டியவற்றை வரக்கூடிய நாட்களிலாவது இழந்து ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்கின்றார். நமது தேவைகளை கர்த்தர் அறிந்திருந்த போதிலும் அங்கு பார்க்கின்றோம், அவனை கேட்டது போல இன்றைக்கு நம்மையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். நம்முடைய தேவைகள் தெரியும், நம்முடைய பிரச்சனைகள் தெரியும், நம்முடைய போராட்டங்கள் தெரியும், நம்முடைய வியாதிகள் தெரியும், நம்முடைய வியாகுலங்கள் தெரியும், நம்முடைய பாடுகள் தெரியும். எல்லாம் தெரிந்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். மகளே மகனே கேட்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளை இடத்துல கேட்பது போல கேட்கின்றார். கேட்கின்ற பொழுதுதான் அங்கு பார்க்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைக்கு பதில் உண்டு. பதில் இல்லாதபடி நாம் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு நமக்கு சத்துருவானன் கொண்டு வருகிற அநேக தந்திரமான சூழ்ச்சிகள் உண்டு. 2024ஆம் தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம். தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது நடைபெற்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களாய் தூய எம்மானுவேல் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற உடன் விசுவாசிகளாய் நான் உங்களிடத்திலே நான் ஆவியானவர் சொல்ல சொன்னதை சொல்லுகின்றேன். காசுக்காக போய் கையேந்தாதீங்க, சாப்பாட்டுக்காக போய் கையேந்தாதீங்க. பணம் வாங்கினீர்கள் என்றால் அது உங்களுக்கு பாவம். சாப்பாடு பிரியாணி பொட்டணம் கிடைக்குதுன்னு சொல்லி பிரியாணி பொட்டணத்தை வாங்கணும்னு சொன்னால் அது உங்களுக்கு சாபம். இல்லை அதற்கு மேலே ரெண்டும் கொடுப்பாங்க. அதை வாங்கினீங்கன்னா பாவம் சாபம் ரெண்டும் வரும். இன்னைக்கு என்ன எலெக்ஷன்? இன்னைக்கு அப்படிப்பட்ட தீர்மானத்துக்குள்ளாக இந்த நாளில் நீங்கள் நானும் எடுக்க இருக்கின்றோம். தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் உங்களுடைய திரு சமூகத்திலே உன் திருச்சிலுவையை துவக்கி பார்த்திருக்கிறேன். இந்த பாடுகளின் ஆயிரிலே இனி ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் நான் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை உண்மை உத்தவமாய் நீ கொடுக்கின்ற இதோடு கூட நான் செயலாற்றுவேன். ஏற்ற மக்களை ஏற்ற வேளையிலே நான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். தீர்மானம் எடுப்போம். நாம் தீர்மானம் எடுப்பது மட்டுமல்ல, நமது உடன் பணிபுரிகிறவர்களையும், நம்மோடு கூட சமுதாயத்தில் நம்மோடு கூட இருக்கின்ற மக்களையும், தம்முடைய உடன் விசுவாசிகளையும் அப்படியாக இந்த நாட்களில் நீங்கள் தட்டி எழுப்ப அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றீர்கள். இன்னும் நாட்கள் அல்ல. 2024ஆம் எலெக்ஷன் என்பதே ஏதோ அல்ல. இன்றைக்கு ஜனநாயகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இனி வரக்கூடிய நாட்களிலே ஜனநாயகமா சர்வாதிகாரமா என்று சொல்லி பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கின்றோம். எனவே நீங்கள் நானும் கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லிக்கிறேன். ஆண்டவரிடத்திலே கேட்போம். அவன் இழந்தானே,
ஒரு நாள் கிடைக்கின்ற சந்தோஷத்திற்காக இன்னைக்கு வாக்குகளை வித்து தலைகுனிந்து இருக்கின்ற மக்களை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட காரியங்களை வருகின்ற நாட்களிலே நாமும் செய்ய வேண்டாம். மற்றவர்களும் செய்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்றவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். எப்ப பரலோகத்தை பிடிக்க வேண்டாம், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் பலவந்தம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு நீர் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். நீர் பட்ட பாடலின் மூலமாக இந்த நாளில் நான் உடைய திருவருதலே பங்கு கொள்ள இருக்கின்றேன். அந்த பரிசுத்தம் உள்ள ரத்தம் என்னை சுத்திகரிக்க வேண்டும். நான் எடுக்கின்ற தீர்மானத்திலே நான் நிலைத்திருக்கத்தக்கதாய் அதன் மூலமாய் என்னையும் என்னுடைய குடும்பத்திற்கும் எந்த சூழ்நிலையிலும் பாவமோ சாவமோ மேற்கொள்ளாதபடி நான் வாழ இந்த நாளிலே அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே வந்து முழங்கால் படியிட்டு அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய சரீரம் எதுவும் அல்ல, உளுந்த நிலமோடு அவர் பீக்கப்பட்டார். யாருக்காக? அவருடைய ரத்தம், கடைசி சொட்டு ரத்தமும் வேர்வையின் பெருந்துளிகளாய் அவர் விழுந்தது மட்டுமல்ல, கல்வாரி மேட்டிலே கடைசியாக ஈட்டியிலே கொத்தி கடைசி சொட்டு ரத்தமும் நீரும் வெளிவந்தது என்று பார்க்கின்றோம். இந்த பாடுகளை நாம் தியானிக்கின்ற நாட்களிலே 43ஆம் வசனம் சொல்கின்றது. பார்க்கின்ற பொழுது லூக்கா 18:43 என்ன சொல்கிறது? உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவனுக்கு பின் சென்றான். அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அங்கே அப்படியே பின்னால் வரலாம். 52ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அங்க என்ன சொல்றாரு? உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அன்புக்குரிய தேவ ஜனமே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அன்னைக்கு பர்த்தியனுடைய விசுவாசத்தை கண்ட இயேசு பாடுகளின் மூலமாய் அவரை நோக்கி பார்த்த பொழுது, தாவீதின் குமாரனே என்று அழைத்த பொழுது அவருடைய சத்தத்தை கேட்ட இயேசு நின்று அவருடைய விசுவாசத்தை கண்டது மட்டுமல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பு எங்க இருக்கு? நம்முடைய விசுவாசத்தில் இருக்கு. இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கின்றோமா இல்லையா என்பதை எதில் நாம் அளவீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம், நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர். ஒவ்வொரு ஆராதனையிலும் நிசையா விசுவாச பிரமாணத்தையும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தையும் நாம் ஏறெடுக்கின்றோமே, சடங்காச்சாரமாய் அல்ல. அவர் எனக்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக அவர் தன்னை கொடுத்தார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். எழுத்திருந்து இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கின்றார், ஜீவனுள்ள தேவனாய் என்னை விசாரிக்கின்றவராய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் சுகவீனத்தோடோ தோல்வியோடு இருப்பது கர்த்தருக்கு மகிமையான வாழ்க்கை அல்ல. நாம் தோல்வியோடு கூட நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. அவர் நம்மை தேவனுக்காக நாம் செய்கின்ற காரியங்கள் தேவனை மகிமைப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அவர் நம்மை மகிமைப்படுத்துகின்றவராக இருக்கிறார். அவர்கள் சுகப்படுத்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு சென்றார்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது நல்லா மிக அழகாக சொல்லப்படுது. அது பார்வை அடைந்த மாத்திரத்தில் அங்கே என்ன நடைபெற்றதான்? ஜனங்கள் எல்லாரும் அங்கே மகிமைப்படுத்தி கொண்டு சென்றார்கள் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடை மூலமாய், நாம் செய்கின்ற செயலின் மூலமாய் ஆண்டவரை மற்றவர்கள் மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா? அங்கு பார்க்கின்றோம், அவருக்கு பின் சென்றார். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் வாழ்கின்ற வாழ்க்கை, இன்னைக்கு நீங்கள் நானும் நடக்கின்ற பாதையை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய திருச்சனை நேரத்தில் நம்ம அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நமக்கு பார்வையை கொடுக்க வல்லமையாக இருக்கிறார். நம்மள சொல்லலாம், என்ன பார்வை சொல்கிறீங்களே, நாங்கள் பார்த்து தானேயா காலையில் பஸ் ஏறினோம், பார்த்து தானேயா தூய இம்மானுவேல் ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கோம், என்னையா பார்வைன்னு நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று. எம்மாவூருக்கு சென்ற 2 சீசர்களை பார்க்குறோம். ஆண்டவர் குறித்து தான் பேச போகிறாங்க. ஆண்டவர் அவங்களோட கூட போயிறார். நடைபெற்ற காரியம் என்ன? அவர் அப்பத்தை பிற்கையில் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின மாத்திரத்திலே
அதை கண்ட அந்த 2 சிசர்களும் அதே மணித்துளியிலே மீண்டுமாக அவர்கள் சென்று எருசலேமிலே சிசர்களுக்கு அறிவித்தார்கள். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு அப்பத்தை பிற்கின்ற பொழுது ஆண்டவரை கண்டுகொள்ள இருக்கின்றோம், மேசியாவை கண்டுகொள்ள இருக்கின்றோம். அதுதான் நம்முடைய புதிய பார்வையாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் பார்த்த பார்வை எப்படியோ ஆண்டவர் அறிவார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு புதிய பார்வை. இன்றைக்கு அப்பத்தை பிற்கையில் இயேசுவை நாம் தரிசித்தவர்களாய், அது மட்டுமல்ல இயேசுவை குறித்து அன்றைக்கு அவர்கள் போய் சொன்னார்களே, நாம் சொல்லுகிறவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். சங்கீதம் 73:28 பார்க்கின்ற போது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம், நான் உமது கிரிகையில் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தர் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம், அவரை குறித்து நாம் சொல்லுவோம். அங்கு சொல்லுகின்ற பொழுது மற்றவர்கள் ஆண்டவரை புகழ்வார்கள். இதில் சொல்கின்ற பொழுது சிலுவை என்று முதல்ல சொல்கின்ற பொழுது சிலுவை மேசியா என்று பார்க்கின்றோம். சிலுவை என்பது யூதர்களுக்கு சாபத்தின் அடையாளமாக இருந்தது. சிலுவை என்பது ரோமர்களுக்கு மரண தண்டனைக்குரிய அடையாளமாக இருந்தது. சிலுவை என்பது கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் வெற்றியின் அடையாளமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் நானும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்கள் மட்டுமாக, ஜீவனுள்ள மட்டுமாக வெற்றியோடு வாழ்வோம். ஆண்டவர் கொடுக்கின்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் கண்டு ருசித்தவர்களாய் அல்ல, மற்றவர்கள் அதை கண்டு புகழத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே. மனிதனுடைய வார்த்தைகள் மாறி போகும் ஆண்டவரே, மனிதர்கள் வார்த்தை மாறி போகும் ஆண்டவரே. ஆனால் நீர் ஜீவனுள்ள தேவன் இப்பொழுது ஆவியானவர்களாய் கொடுத்த வார்த்தை ஒருபோதும் மாறாத ஆண்டவரே. அதை கேட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நாங்கள் வரக்கூடிய நாட்களிலே கர்த்தாவே பத்தியும் போல கர்த்தாவே அழைக்கவும், கர்த்தாவே எங்களுக்கு வரக்கூடிய எந்த தடையா இருந்தாலும் அந்த தடைகளை கர்த்தாவே நீக்கப்படுகிறவர் எங்களுக்கு முன்பாக செல்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தாவே நாங்கள் நடந்து செல்லவும், நீர் கொடுக்கின்ற அந்த அற்புதத்தை நாங்கள் பெற்றவர்களாய் உம்மை பின்பற்ற நாங்கள் யாரையும் அல்ல ஆண்டவரே, மனிதர்களை பின்பற்றி வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் உம்மை பின்பற்றி நீர் கர்த்தாவே வரக்கூடிய நாட்களில் எருசலேமிலே பவனியாய் போகின்ற பொழுது கர்த்தாவே ஓசனா ஓசனா என்று சொல்லி கர்த்தாவே உம்மை ஆத்மாவோடு கூட நாங்கள் ஆர்ப்பரிக்கின்ற மக்களாய் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து கர்த்தாவே உம்மை ஆர்ப்பரிக்கவும், ஆர்ப்பரிப்பதோடு மட்டுமல்ல ஆண்டவரே, அந்த சிலுவை பாதையிலே கர்த்தாவே நாங்களும் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சிலுவை மட்டுமாக நாங்கள் வந்து சிலுவையிலே கொடுக்கின்ற வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களை ஆயத்தப்படுத்த நீர் கிருபையுமாய் நீ பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுகளின் நாளாய் திருச்சபையின் மூலங்களில் நாம் ஆசரிக்கவும் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களுக்காக பாடுபட்டீர்கள் சொல்லிக்கத்தான் நாங்களே ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான் நாளை இந்த நாளை நீங்கள் மாற்றிக் கொடுத்ததற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி இருக்கிறோம்ப்பா. கர்த்தாவே பத்திரிகை மூலமாய் அவன் இவ்வளவாய் உண்மை வந்து உண்மை கூப்பிட்டது போல கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தாவே சிவவீனத்தின் மத்தியிலும் கர்த்தாவே நாங்கள் நோக்கி கூப்பிடுவோம். எங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு திருவிழமாக ஜெபிக்கிறப்பா. அதன் உண்மை கர்த்தாவே அவன் அற்புதத்தை பெற்றது போல நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமாய் நடத்தப்பட திருப்பம் ஜெபிக்கிறப்பா. விசேஷமான நாளில் கர்த்தாவே நாங்கள் திருச்சபையார் ஒன்று கூடி வந்திருக்கிற வேலையிலே கர்த்தாவே இறுதியை பலவீனத்தோடு கூட அப்போது மருத்துவமனையில் சிகிச்சை வருகிற அன்பு சகோதரர்கள் அன்புக்கு அவனுடைய பாதங்களில் வருவானவர்களே, கர்த்தாவே உங்களுடைய கரம் நீட்டப்பட்ட கரமல்லவா, உங்களுடைய கருங்களால் நாம் ஆகிறோம் என்று கர்த்தாவே வார்த்தை சொல்கிறது. அந்த வார்த்தை இந்த நாளில் உள்ள வார்த்தையாய் கர்த்தாவே அவர் இருக்கின்ற இடத்திலே கர்த்தாவே செயல்படுவதுமாக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கருத்தினால் தொட்டு கர்த்தாவே அவருக்கு பூர்ண சுகத்தை கட்டளையிட்டு கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் வந்து நன்றி செலுத்த கிருபையாக ஜெபிக்கிறோம்ப்பா. நம்ம இந்த குடும்பத்தில் மக்கள் படுகின்ற பாடுகள் அவர்கள் எடுக்கின்ற எல்லா மன்றாட்டுகளையும் கர்த்தாவே அங்கீகரிக்கிறோம்மா ஜெபிக்கிறோம்ப்பா. நாளை வெற்றியை வந்து ஒவ்வொரு கர்த்தாவே எடுத்த எல்லா மன்றாட்டையும் அங்கீகரிக்கிறோம்மா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு உள்ளத்தின் மாதிரிகள் இருக்கிற எல்லாவற்றையும் வைத்திருக்கிற தேவன் தாமே எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவே நிறைவாய் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அன்புடைகளுக்கு இந்த ஜாமத்தை கருத்தை அர்ப்பணிக்கின்றோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் எழுதத்தக்கதான கிருபையாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆட்களையும் பார்த்து கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு கர்த்தாவே குடும்பமும் உமக்கு கர்த்தாவே எங்களுக்கு பிரகாசிக்க கிருபையாக ஜெபிக்கிறோம்ப்பா. நாளை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக குடும்பமாய்
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணுமாய் எங்கள் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எல்லா புதிக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடையது. தேவனையும் அவருடைய குமாரனாகிய ஆண்டவரை இயேசுவின் நிலைத்திருக்கும்படி இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுடைய நிலைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவுள்.